ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் டெம்ப்ரவரி கனெக்ஷன் எடுத்து வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா, தற்போது வந்து வீட்டு வேலை முடிஞ்சுன்னா அது எப்படி வந்து நிரந்தர மின் இணைப்பாக வந்து மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. அதற்கு முன்னாடி இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு தேவை அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும். அடுத்து உங்கள் வீட்டுக்கு அந்த தற்காலிக மின் இணைப்பு இபி பில்லு தேவைப்படும். வீட்டு வரி ரசீது தேவைப்படும். அதுக்கப்புறம் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ரூ. 200 பத்திரத்தில் அந்த அண்டர்டேக்கிங் ஃபார்மேட் வந்து நீங்கள் டைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஒன்று வந்து தேவைப்படும். 1A அதுக்கு மாற்றுவதற்கான அப்ளிகேஷனும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கூகுளில் போயிட்டு app1.tangentcode.org அப்படிங்கிற அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் இபி சர்வீஸ் சம்மந்தமான நிறைய தகவல்கள் இருக்கும். நியூ கனெக்ஷனாக இருக்கும். இந்த பக்கம் வந்து ஷிஃப்டிங் ஒர்க்கும் இருக்கும். அந்த ஷிஃப்டிங் ஒர்க்கில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசியாக எல்டி ஷிஃப்டிங் ஆஃப் மீட்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்டிங் ஆகுறதுக்கான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய மின் இணைப்பு எண் வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்கணும். ஃபுல் நம்பரும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டெம்ப்ரவரி கனெக்ஷனாக இருக்கும்போது என்ன மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேஜ் வந்து அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். டெபாசிட் கண்ட்ரிபியூஷன் ஒர்க்ஸ் DCW இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டெம்ப்ரவரி கனெக்ஷன் அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய நேமும் எல்லாமே கொடுத்துட்றீங்க அப்படிங்கிறனால அந்த டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பதிவு பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து கம்மி தான். ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு உங்களுடைய கதவு எண், உங்களுடைய தெரு, உங்களுடைய இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி, உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்கும். அது மட்டும் கொடுத்துட்டு அது கீழே வந்து உங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த 4 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஓனர்ஷிப் ப்ரூஃபில் வந்து உங்களுடைய வீட்டு வரி ரசீது வந்து பண்ணிக்கலாம். அடுத்த ப்ரூஃபில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ரூஃபில் உங்களுடைய இபி பில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அண்டர்டேக்கிங் ஃபார்மேட் ரூ. 200 பத்திரத்தில் டைப் பண்ணது வந்து இந்த 4 டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதில் வந்து ரூ. 242 அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்டு கட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஹோமுக்கு வந்துட்டிங்கன்னா ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா உங்களுடைய பிரிண்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிரிண்டும் உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்டும் இந்த பில்லு கட்டின ரசீதும் ப்ளஸ் வந்து ஆரம்பத்திலே சொன்ன அந்த 4 வகையான டாக்குமெண்ட்டும் இணைச்சு நீங்கள் இபி ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த தற்காலிக டெம்ப்ரவரி கனெக்ஷன் வந்து நிரந்தர வீட்டு கணக்காக வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்